நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவில் திருப்பாம்புரம் பாம்புரநாதர் ஆலயம் குறித்து நாம் அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். திருப்பாம்புரம் பாம்புரநாதர் திருக்கோவில் தமிழகத்தின் திருவாரூர் மாவட்டத்தில் திருப்பாம்புரம் எனும் ஊரில் அமைந்துள்ளது. அப்பர், சம்பந்தர், சுந்தரர் ஆகிய மூவராலும் தேவார பாடல் பெற்ற சிவத்தலமாக இது திகழ்கிறது. தேவார பாடல் பெற்ற சோழ நாட்டு காவிரி தென்கரை தலங்களில் இது 59வது திருத்தலமாகும். இத்திருத்தலமானது திருப்பாம்புரம் என்றும் சேஷபுரி என்றும் அழைக்கப்படுகிறது. இங்கிருக்கும் மூலவர் பாம்புரநாதர், பாம்புரேஸ்வரர் மற்றும் சேஷபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். அம்பாள் பிரம்மராம்பிகை, வண்டுசேர் குழலி மற்றும் வண்டார் பூங்குழலி என்று அழைக்கப்படுகிறாள். இத்தல விருட்சமாக வன்னி மரம் விளங்குகிறது. தல தீர்த்தமாக ஆதிசேஷ தீர்த்தம் திகழ்கிறது. ஆனை தொழுத திருத்தலம் திருவானைக்காவெனவும், எறும்பு தொழுத திருத்தலம் திருவெரும்பூர் எனவும் வழங்கப்படுவது போல பாம்பு தொழுத இத்திருத்தலமானது திருப்பாம்புரம் என பெயர் பெற்றது. திருஞான சம்பந்தர் தன் தேவார பாடல்களில் இத்திருத்தலத்தை பாம்புர நன்னகர் என்று குறிப்பிடுகிறார். திருநாவுக்கரசர் தம் திருத்தாண்டகத்திலும், சுந்தரர் தம் தேவாரத்திலும் இத்திருத்தலத்தை புகழ்ந்து பாடியுள்ளார். அருணகிரிநாதரும் திருப்புகழில் இத்திருத்தலத்தை பற்றி குறிப்பிடுகிறார். இந்த கோவில் மிக சிறந்த ராகுகேது பரிகார தலமாக விளங்குகிறது. கும்பகோணம், திருநாகேஸ்வரம், திருக்காளஹஸ்தி, கீழப்பெரும்பள்ளம், நாகூர் ஆகிய நாகதோஷ பரிகார தலங்கள் அனைத்தையும் வழிபட்ட பலன் திருப்பாம்புரத்தை தரிசித்தாலே கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இத்திருத்தலத்தில் ஆதிசேஷன் இறைவனை வழிபட்டு பேறு பெற்றுள்ளதாக தலபுராணம் கூறுகிறது. அஷ்டநாகங்களான அனந்தன், வாசுகி, தக்ஷகன், கார்கோடகன், சங்கபாலன், குளிகன், பத்மன், மகாபத்மன் ஆகிய 8 மகாநாகங்களும் நாகராஜனான ஆதிசேஷனும் இத்திருத்தலத்தில் வழிபட்டிருப்பதாக கூறப்படுகிறது. நாகதோஷம் நீங்கவும், மகப்பேறு வாய்க்கவும், ராகுகேது தோஷங்கள் விலகவும் வழிபட வேண்டிய சிறந்த தலமாக இது போற்றப்படுகிறது. சிவராத்திரி இரவில் ஆதிசேஷன் வழிபடும் 4 சிவத்தலங்களில் இது 3வது திருத்தலமாகும். கைலாயத்தில் ஒரு முறை விநாயக பெருமான் சிவபெருமானை வழிபடும் பொழுது இறைவன் கழுத்தில் இருந்த பாம்பு விநாயகர் தன்னையும் வணங்குவதாக எண்ணி கர்வமடைந்தது. இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் நாக இனம் முழுவதும் தமது தேவ சக்தியையும் விஷத்தையும் இழக்கும்படி சாபமிட்டார். இதனால் உலகை தாங்கும் ஆதிசேஷனும் ராகுகேது உள்ளிட்ட ஏனைய சர்ப்பங்களும் தங்களது சக்திகள் அனைத்தையும் இழந்து அல்லல் பட்டன. தேவ ரூபத்தை இழந்து நாக வடிவில் பூமியில் உழன்று திரிந்தன. உலகை தாங்கும் ஆதிசேஷன் அதன் சுமையால் உடல் நலிவுற்று வருந்தியது. நாகங்கள் சாப விமோச்சனம் வேண்டி ஈசனை துதிக்க இறைவனும் மனமிறங்கி பூ உலகில் சேஷபுரி எனப்படும் திருப்பாம்புரம் திருத்தலத்தில் மகா சிவராத்திரி நாளன்று தம்மை தொழுதால் சாப விமோச்சனம் கிடைக்கும் என அருளினார். அவ்வாறே ஆதிசேஷன் தலைமையில் மற்ற நாகங்களும் சிவராத்திரியின் முதல் ஜாமத்தில் கும்பகோணம் நாகேஸ்வரரையும், 2ஆம் ஜாமத்தில் திருநாகேஸ்வரம் நாகநாதரையும், 3ஆம் ஜாமத்தில் திருப்பாம்புரம் பாம்புரநாதரையும், 4ஆம் ஜாமத்தில் நாகூர் நாகநாதரையும் வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்றதாக தலபுராணம் கூறுகிறது. மகா சிவராத்திரி அன்று நாகங்களின் தலைவன் ஆதிசேஷன் தலைமையில் அனந்தன், வாசுகி, தக்ஷகன், கார்கோடகன், சங்கபாலன், குளிகன், பத்மன், மகாபத்மன் ஆகிய நாகங்கள் திருப்பாம்புரம் வந்து வேண்டி சாப விமோச்சனம் பெற்றதாக தலபுராணம் கூறுகிறது. இத்திருத்தலத்திற்கு மற்றொரு வரலாறும் உண்டு. ஒரு சமயம் வாயு பகவானுக்கும்
ஆதிசேஷனுக்கும் இடையே தம்மில் யார் வலியவர் என்ற போட்டி ஏற்பட்டு வாயு பகவான் மலைகளை எல்லாம் தம் வலிமையினால் புரட்டி வீச முற்பட்டார். வாயு மலைகளை பெயர்க்கா வண்ணம் ஆதிசேஷன் தனது வலிமையினால் காத்து நிற்க இருவருக்கும் இடையே கடுமையான போர் மூண்டது. இருவரும் சமபலம் கொண்டிருந்ததால் யாரும் வெற்றி பெற முடியாத நிலையில் வாயு பகவான் உயிர்களுக்கு வழங்கும் பிராணவாயுவை நிறுத்திவிட உயிர்கள் அனைத்தும் அல்லலுற்றன. இந்திரன் உள்ளிட்ட தேவர்களின் வேண்டுகோளின் பேரில் ஆதிசேஷன் போரில் இருந்து ஒதுங்கி நிற்க வாயு பகவான் வெற்றி களிப்புடன் மலைகளை புரட்டி வீசினான். இதனால் கோபமுற்ற ஈசன் வாயு பகவானையும் ஆதிசேஷனையும் பேயுருவாக சபித்தார். இருவரும் தம் தவறை உணர்ந்து சிவபெருமானை வணங்கி தமது குற்றத்தை பொறுத்தருள வேண்டினர். இதனால் மனமிறங்கிய சிவபெருமான் வாயு பகவான் வைகை நதிக்கு வடக்கிலும் மதுரைக்கு கிழக்கிலும் பூஜை செய்து விமோச்சனம் பெறலாம் என்றும் ஆதிசேஷன் பாம்புரத்தில் 12 ஆண்டுகள் பூஜை செய்து சாப விமோச்சனம் பெறலாம் என்றும் கூறினார். பின்னர் ஆதிசேஷன் திருப்பாம்புரம் வந்து தீர்த்தம் ஏற்படுத்தி ஈசனை வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்றதாக தலபுராணம் கூறுகிறது. ஆதிசேஷனுடைய மூல விக்கிரகமும் உற்சவ விக்கிரகமும் இத்திருக்கோவிலில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. சோழ மன்னனான கோச்சங்கட் சோழன் முற்பிறவியில் செய்த வினையின் பயனால் வெண்குஷ்ட நோயால் பாதிக்கப்பட்டு உடல் தளர்ந்தான். நோய் நீங்குவதற்காக சோழ மன்னன் வசிட்டனின் கூற்றுப்படி பாம்புரம் வந்து தீர்த்தத்தில் மூழ்கி ஆலயத்தில் ஈசனை வணங்கி பூஜை செய்ய அவனது வெண்குஷ்டம் நீங்கியதாக தலபுராணம் கூறுகிறது. இதனால் மகிழ்வுற்ற கோச்சங்கட் சோழன் 3 ஆண்டுகள் இக்கோவிலில் தங்கியிருந்து திருப்பணிகள் செய்து உயர்ந்த கோபுரங்கள், மண்டபங்கள், படித்துறைகள், நந்தவனம், தோட்டம், சோலைகள், கோவில் வீதி என பற்பல நற்பணிகள் செய்தான். சிவகங்கை தீர்த்தம் உண்டாக்கி சிலந்தி சோழபுரம் என ஊருக்கு பெயர் சூட்டி மகிழ்ந்தான் என வரலாறு கூறுகிறது. ராகுகேது பகவான் ஏக சரீரமாகி பாம்புரநாதரை நெஞ்சில் நிறுத்தி ராகுவும் கேதுவும் அருள் பெற்றார்கள் என்பது புராண வரலாறு. எனவே இத்திருத்தலத்தில் உள்ள சிவபெருமானையும் அம்பிகையையும் ராகுகேதுவை வழிபடுவோர்களுக்கு பாவங்கள் நீங்க பெறும் என்றும் நினைத்த காரியம் கைகூடும் என்றும் கூறப்படுகிறது. ராகுவும் கேதுவும் திருக்கோவிலின் ஈசான்ய மூலையில் தனி சன்னதியில் எழுந்தருளியுள்ளனர். ராகு காலங்களில் இந்த சன்னதியில் அபிஷேகம் அர்ச்சனை செய்வோர் தோஷங்கள் விலகி நலம் பெறுகின்றனர். மற்ற திருக்கோவில்களில் இருப்பதை போல ராகுவும் கேதுவும் தனியாக இல்லாமல் இருவரும் ஏக சரீரமாக இருந்து அருள்பாலிப்பது இத்திருத்தலத்தின் மற்றொரு சிறப்பாகும். ஜாதகத்தில் காலசர்ப்ப தோஷம், ராகுகேது தோஷம் முதலான ஏனைய நாகதோஷங்கள் இருந்தாலோ, கலத்திர தோஷம், புத்திர தோஷம், ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் தடைபட்டாலோ, கனவில் அடிக்கடி பாம்பு வந்தாலோ அல்லது கண்களுக்கு தென்பட்டாலோ, தெரிந்தோ தெரியாமலோ பாம்பை அடித்திருந்தாலோ, கடன் தொல்லை இருந்தாலோ இத்திருத்தலத்திற்கு வந்து பரிகாரம் செய்வதன் மூலம் அனைத்து விதமான தோஷங்களில் இருந்தும் தோஷ நிவர்த்தி பெறலாம் என்று கூறப்படுகிறது. இத்திருத்தலத்தில் பரிகார பூஜை செய்யும் பல பக்தர்கள் இங்கு எழுந்தருளி இருக்கும் சுவாமி, அம்பாள் மற்றும் ஏகசரீர ராகுகேது பகவானுக்கு அபிஷேகம் செய்விக்கின்றனர். ராகுகேதுவுக்கு நீலம் மற்றும் பலவண்ண ஆடையை சாற்றுகின்றனர். வசதி படைத்தோர் கோமேதகம் மற்றும் வைடூரியம் அணிவிக்கின்றனர். சங்கு புஷ்பம், மல்லிகை, நீலமந்தாரை, இலுப்பை பூ, செவ்வரளி, நாகலிங்கம் பூ போன்றவற்றை கொண்டு ராகுகேது பகவானை அர்ச்சிக்கின்றனர். அர்ச்சனை முடிந்த பின் உளுத்தம்பருப்பு பொடி மற்றும்
கொள்ளுப்பொடி அன்னம் நிவேதனம் செய்து தானம் செய்கின்றனர். இவ்வாறு செய்வதால் தோஷங்கள் நிவர்த்தியாவதாக நம்பிக்கை உள்ளது. சிலர் ராகுகேது தோஷங்கள் நீங்க கல்லாலான நாக வடிவங்களை இந்த கோவிலில் உள்ள வன்னி மரத்தின் அடியில் பிரதிஷ்டை செய்து வழிபடுகின்றனர். ஆதிசேஷன் உள்ளிட்ட நாகங்கள் வழிபட்ட கோவில் ஆதலால் இன்றும் இக்கோவிலின் உள்ளே பாம்புகள் நடமாட்டம் உள்ளதாக கூறுகிறார்கள். ஞாயிறு, செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் திருப்பாம்புரம் கோவிலுக்குள் மல்லிகையின் மனமோ தாழம்பூவின் மனமோ வீசுவதாகவும் அச்சமயம் கோவிலுக்குள் பாம்புகள் எங்கேனும் உலாவி கொண்டிருக்கும் என்று கூறப்படுகிறது. இத்திருத்தலத்தில் பாம்புகள் யாரையும் கடிப்பதில்லை என்கிறார்கள். விஷம் தீண்டாபதி என்ற சிறப்பும் இத்திருத்தலத்திற்கு உள்ளது. மேலும் இத்திருத்தலத்தில் பாம்புகள் இறை அடியாராக உலவி கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. சர்ப்பங்கள் பாவ விமோச்சனம் பெறும் பொருட்டு ஆலமர விழுதை நாராக கிழித்து அகத்திப்பூ மாலை தொடுத்து இறைவனுக்கு சாற்றி சிவனருள் பெற்ற தலம் என்பதால் இங்கே ஆலம் விழுதுகள் தரையை தொடுவதில்லை. அகத்திப்பூ பூப்பதில்லை. அகத்திப்பூ மொட்டு வந்தாலும் மலராது. அதோடு இன்று வரை இத்திருத்தலத்தில் பாம்புகள் யாரையும் தீண்டியதில்லை என்ற செய்திகள் அனைத்தும் நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. இந்த ஆலயத்தில் மூலவரின் திருமேனையில் நல்ல பாம்பு பலமுறை மாலையாக கிடந்துள்ளது. கடந்த 21/3/2002 ஆண்டு வண்டார் பூங்குழலி அம்மன் மீது மாலையாக காட்சியளித்த 7.5 அடி நீளம் கொண்ட பாம்பு சட்டையானது இறைவன் சன்னதியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. 2002 ஆண்டு காலை வேளையில் அம்பாள் சன்னதிக்கு சிவாச்சாரியார் பூஜை செய்ய சென்றபொழுது 7.5 அடி நீளமுள்ள பாம்பு தனது சட்டையை அம்பாள் திருமேனி மீது திருமாலையாக அணிவித்திருப்பதை கண்டார். அந்த சட்டையை நினைவு சின்னமாக பிரேம் செய்து சுவாமி சன்னதியில் வைத்துள்ளனர். இத்திருக்கோவிலானது சோழ மன்னர்களால் கட்டப்பட்டுள்ளது. சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களின் வரிசையில் இது 122வது தேவார திருத்தலமாக போற்றப்படுகிறது. ஆலயத்தின் எதிரே ஆதிசேஷ தீர்த்தம் பறந்து விரிந்து அழகுற காட்சியளிக்கிறது. தீர்த்த குளத்தின் மையத்தில் ராகுகேது பகவானின் அழகிய சிற்பம் காணப்படுகிறது. தீர்த்த குளத்திற்கு எதிரே உள்ள முகப்பு வாயிலை அடுத்து விநாயகர், நந்தி, பலிபீடம் ஆகியவை அமைந்துள்ளன. முதலில் சிறிய அளவிலான விநாயகர் சன்னதி காணப்படுகிறது. அடுத்து பலிபீடமும், பலிபீடத்தை அடுத்து நந்தி மண்டபமும் அமைந்துள்ளது. அடுத்து ராஜகோபுரம் காணப்படுகிறது. இவ்வாலயத்தின் ராஜகோபுரம் 3 நிலைகளுடன் கிழக்கு நோக்கியவாறு அமைந்துள்ளது. ராஜகோபுரத்திற்கு நேரெதிரில் மூலவர் பாம்புரநாதர் ஆலயம் அமைந்துள்ளது. பாம்புரநாதர் சன்னதியின் முன்மண்டபத்தில் நடராஜர் சன்னதி காணப்படுகிறது. முன்மண்டப வாயிலின் இருபுறமும் துவாரபாலகர்கள் காட்சியளிக்கின்றனர். துவாரபாலகர்களின் இடது பக்கத்தில் விநாயகரும் அவருக்கு அருகிலேயே நாகங்கள் பின்னி பிணைந்த நிலையில் இருக்கக்கூடிய நாகமண்டலி உள்ளது. இந்த நாகமண்டலியை சுற்றி நாக சிலைகள் காணப்படுகின்றன. இங்கு சித்தர்களால் எந்திரம் ஸ்தாபனம் செய்யப்பட்டு அதன் மீது நாகச்சக்கரம் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த எந்திரத்தின் காரணமாகத்தான் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களின் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வதாக நம்பப்படுகிறது. முன்மண்டபத்தில் இருக்கக்கூடிய துவாரபாலகர்களை வணங்கிவிட்டு உள்ளே நுழைந்தால் அர்த்த மண்டபத்தை அடைகிறோம். அர்த்த மண்டபத்தில் மூலவர் சன்னதிக்கு இடதுபுறமாக சிறிய அளவிலான விநாயக பெருமானும், மூலவருக்கு முன்புறமாக பலிபீடம் மற்றும் நந்தி தேவர் காட்சியளிக்கிறார். மூலவர் சேஷபுரீஸ்வரர்
கிழக்கு நோக்கியவாறு அருள்பாலிக்கிறார். ஆலயத்தை வலம் வரும் பொழுது பக்கவாட்டில் சோமாஸ்கந்தரின் சன்னதி வருகிறது. சோமாஸ்கந்தரை வணங்கிவிட்டு வலம் வரும் பொழுது உயர்ந்த மேடை போன்ற அமைப்பில் மலை ஈஸ்வரர் சன்னதி காணப்படுகிறது. இக்கோவிலில் உள்ள மலை ஈஸ்வரர் சன்னதியும் சட்டைநாதர் சன்னதியும் மிகவும் விசேஷமானது. மலை ஈஸ்வரரை தரிசிக்க படிக்கட்டுகள் உள்ளன. இந்த படிக்கட்டுகளில் ஏறி சென்றால் மலை ஈஸ்வரர் சன்னதி மற்றும் பாம்புரநாதர் கருவறை விமானத்தை அடையலாம். இந்த உயர்ந்த மேடையில் நின்று பார்த்தால் ஆலயத்தின் அழகிய அமைப்பை கண்டுகளிக்கலாம். ஆலய விமானம் வட்ட வடிவில் உள்ளது. கருவறை விமானத்தின் தெற்கு புறத்தில் சிறிய சன்னதி உள்ளது. இங்கு சுதையால் செய்யப்பட்ட சட்டைநாதர் தெற்கு நோக்கிய நிலையில் அருள்பாலிக்கிறார். இவரது முன் பலிபீடம் மற்றும் மலை ஈஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. 2 பிரகாரங்களையும் அழகிய விமானத்தையும் இந்த ஆலயம் கொண்டிருக்கிறது. ஆலய கோஷ்டத்தில் தென்முக கடவுளாம் தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கிய திருக்கோலத்தில் அருள்பாலிக்கிறார். தட்சிணாமூர்த்தியின் எழில் தோற்றம் கண்களை கவரும் கலை அழகுடன் காணப்படுகிறது. இங்கிருக்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு விட்டு ஆலய திருச்சுற்றில் வலம் வரும் பொழுது தென்மேற்கு மூலையில் ராஜ விநாயகர் சன்னதி கிழக்கு நோக்கியவாறு அமைந்துள்ளது. இந்த சன்னதியில் அருள்பாலிக்கும் ராஜவிநாயகர் திருமேனி கலைநயத்தோடு கண்களை கவருமாறு உள்ளது. ராஜவிநாயகரை வழிபட்டு விட்டு பிரகாரத்தை மேலும் வலம் வரும் பொழுது சுப்பிரமணிய சன்னதி வருகிறது. இந்த சன்னதியில் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர் கிழக்கு நோக்கியவாறு தரிசனம் கொடுக்கிறார். ஆலயத்தை மேலும் வலம் வரும் பொழுது வன்னீஸ்வரர் சன்னதியும் தல விருட்சமான வன்னி மரமும் காணப்படுகிறது. தலமரத்தின் கீழே வன்னீஸ்வரர் சன்னதி அமைந்துள்ளது. இந்த சன்னதியில் வன்னீஸ்வரர் கிழக்கு நோக்கியவாறு அருள்பாலிக்கிறார். வன்னி மரத்தை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கும் மேடையில் ஏராளமான நாகர் சிலைகள் காணப்படுகின்றன. மரத்தில் குழந்தை வரம் வேண்டி கட்டப்பட்ட ஏராளமான தொட்டில்களும் காணப்படுகின்றன. அடுத்து அம்பாள் ஆலயம் வருகிறது. அம்பாள் சன்னதி தனி கோவிலாக பிரகாரத்தில் அமைந்துள்ளது. அம்பாள் ஆலயமும் கிழக்கு நோக்கியவாறு அமைந்திருக்கிறது. அம்பாள் சன்னதியின் முன்மண்டபம் குவிமாட அமைப்பில் அமைந்துள்ளது. கருவறையில் அம்பாள் வண்டார் பூங்குழலி அழகே உருவாய் நின்ற திருக்கோலத்தில் அருள்பாலிக்கிறாள். அம்பாள் தரிசனத்தை முடித்துவிட்டு வெளியே வரும் பொழுது ஆலய கோஷ்டத்தில் துர்காதேவி வடக்கு நோக்கியபடி அருள்பாலிக்கிறாள். இங்கிருக்கும் விஷ்ணு துர்க்கையின் திருமேனி சிறிய அளவிலான திருமேனியாக காட்சியளிக்கிறது. இந்த விஷ்ணு துர்க்கையின் சன்னதி அருகிலேயே சண்டிகேஸ்வரர் சன்னதி அமைந்துள்ளது. இறைவனை தியானித்துக் கொண்டிருக்கும் சண்டிகேஸ்வரரை வழிபட்டு விட்டு ஆலய பிரகாரத்தில் மேலும் முன்னோக்கி சென்றால் மேற்கு நோக்கியபடி ராகுகேது சன்னதி அமைந்துள்ளது. ஒரே திருமேனியாக காட்சியளிக்கும் ராகுகேதுவை தரிசித்து விட்டு முன்னே சென்றால் மூலவர் ஆலயம் வருகிறது. ஆலயத்தின் வெளியே தீபம் ஏற்றுவதற்கான மேடைகளும் யாத்ரீகர்கள் ஓய்வெடுப்பதற்கான மண்டபமும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இத்திருத்தலத்தில் சிவபெருமானுக்குரிய அனைத்து திருவிழாக்களும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ராகுகேது பெயர்ச்சி விழாவும் இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது. இத்திருத்தலம் காலை 7 மணி முதல் மதியம் 12:30 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் தரிசனத்திற்காக திறந்திருக்கிறது. இவ்வாலயத்திற்கு வருவோர்கள் கும்பகோணத்தில் இருந்து கொல்லுமாங்குடி வழியாக காரைக்கால் செல்லும் பேருந்தின் மூலம் கற்கத்தியை அடைந்து அங்கிருந்து திருக்கோவிலுக்கு வரலாம். மயிலாடுதுறை திருவாரூர் சாலையில் உள்ள பேரளம் என்ற ஊரில் இருந்து மேற்கே 10 கிலோமீட்டர் தொலைவில் இத்திருத்தலத்தின் அமைவிடம் அமைந்துள்ளது.
கும்பகோணம் காரைக்கால் சாலை வழி பாதையில் கற்கத்தி என்ற இடத்தில் இறங்கி தெற்கே ஏறக்குறைய 3 கிலோமீட்டர் சென்றால் இத்திருத்தலத்தை அடையலாம். பிரதான சாலையில் கோவிலுக்கு செல்லும் வழியில் அழகிய நுழைவு வாயிலும் கைகாட்டியும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நுழைவு வாயிலின் இருபுறமும் ராகுகேது சிற்பங்கள் உள்ளன. நுழைவு வாயிலின் மேற்புறத்தில் 5 தலை நாகம் சிவலிங்கத்திற்கு குடைபிடிப்பது போன்ற அமைப்பு அழகுற அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நுழைவு வாயிலின் உள்ளே சுமார் 3 கிலோமீட்டர் சென்றால் திருப்பாம்புரம் பாம்புரநாதர் ஆலயத்தை அடையலாம். பேரளம் மற்றும் கற்கத்தியிலிருந்து திருப்பாம்புரம் செல்ல ஆட்டோ வசதிகள் உள்ளன. இன்றைய பதிவின் வாயிலாக திருப்பாம்புரம் பாம்புரநாதர் ஆலயத்தின் தல வரலாறு குறித்தும் ஏராளமான சிறப்புகள் குறித்தும் நாம் அறிந்து கொண்டோம். திருப்பாம்புரத்தில் வீட்டிலிருந்து அருள்பாலிக்கக்கூடிய பாம்புரநாதரின் பெருமைகளையும் அம்பாள் வண்டார் பூங்குழலியின் சிறப்புகளையும் ராகுகேதுவின் பெருமைகளையும் போற்றி கொண்டாடுவோம். நன்றி.